திடீர்னு வர சொன்னாக்கா எங்க போவேன் ஏது போவேன் 2 நாளைக்கு இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுப்பா. நான் கஞ்சமானா நான் வீட பூட்டி எங்க போற பழுகுதா? அது ஒண்ணு இல்லடா, எங்க சொந்தக்கார ஊர்ல இருந்து வராங்க, அதனால வெளியே போறேன். சொந்தக்காரங்க வராங்கன்ற நீ வெளியே போறன்ற ஒண்ணுமே புரியலையா? அதெல்லாம் உனக்கு புரியாது. 2 நாளைக்கு வீட்டு பக்கம் வராத, நான் இருக்க மாட்டேன். எங்க போற? என்னடா குறுக்க கேள்வி கேட்கிறேன், நான் எங்கனா போறேன். இப்ப என்ன இருக்க? ஏதோ பெருசா மாறிக்கிற சொல்லு. டேய் ஒன்னும் மாறிக்கலடா, உன் விஷயம் தெரியாதுடா, நீ போயேன்டா. எது மாறிக்கிறான் சப்பவாயா? ரொம்ப தொல்லை குத்துக்கிறான். நான் தான் பண்றேன்னு ஒளிஞ்சிருந்து பாக்கலாம். என்ன பண்றான் இவன்? ஐயோ வரானே, மஞ்சனுக்கு தெரியாது. எப்பா என்னப்பா பண்றான்? யோ எப்படியா கண்டுபிடிச்சா? இதோ உடம்பு ரவுண்டுக்குதா, நீ போய் கம்பத்தான ஒளிற. யோ அதெல்லாம் இருக்கட்டையா, சொந்தக்கார் வராங்க. நீ யாரு வருது? எங்க அண்ணன், எங்க அண்ணி, எங்க அண்ணன் பொண்ணு 3 வருதுங்க. அண்ணன் வேலைக்கு ஆகாது, அண்ணி வேலைக்கு ஆகாது, அண்ணன் பொண்ணு எப்படி இருக்கும்? என்னது அண்ணன் பொண்ணு எப்படி இருக்குமா? டேய் தேவையா பேசாதடா, போடா போய் பாடுறா. யோ இவ்வளவு நாளா ஒண்ணுக்கு ஒன்னா பழகிறான், உங்க சொந்தக்கார இன்ட்ரோடியூஸ் பண்ணியா? டேய் நானா உங்க சௌகாசமா சொல்லிட்டு ஊருக்கு போறேன்னு பாக்குறேன், இன்ட்ரோடியூஸ் பண்ணுன்ற. யோ அவங்க வராங்கன்னு உன்னால சமாளிக்க முடியாதுன்னு தானே ஓடுறா, அந்த செலவுலாம் நான் எடுத்துக்கிறேன்யா. டேய் விஷயம் தெரியாம இதெல்லாம் பேசாதடா, வேணாம். எனக்கு வேணாம். என்னது? உங்க அண்ணன் பொண்ணு. வாழ்வதும் பெண்ணாலே நீ தாய்வதும் பெண்ணாலே, வீவதும் பெண்ணாலே நீ போவதும் பெண்ணாலே. அட பப்பாளி பழம் வாயா, நான் உங்க சொந்தக்காரன்னு எனக்கு கட்டி கொடுக்க மாட்டேனியா? டேய் உன் நிலைத்தானா சொல்றேன், புடிச்சுட்டு போடா, போய் பாடுறா. அதெல்லாம் முடியாது, அவங்க வரப்போற செலவு நான் பாத்துக்கிறேன், உன் செலவு நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றா? ஏன் செலவு பாத்துக்கிறேன்றியா? அப்புறம் பேசி மாற மாட்டியா? நாக்கு ஒண்ணு மூக்கு ஒண்ணு வாய் ஒண்ணு, பேச்ச மாறவே மாட்டேன். சரி ஓகே, ஒரு 2000 ரூபாய் கொடு. இந்தா 1000 ரூபாய் அட்வான்ஸ், மிச்சத்தை அவங்க 2 பேருக்கு நான் பாத்துக்கிறேன். 1000 ரூபாய் யார் தரல? என்ன இதுக்கு இதான் நடக்கும். சரி வா உட்காரு. சரியா? உங்க அண்ணன் பொண்ணு எப்படி இருக்கான்? நல்லா இருக்குமா? இருக்கும். என்ன பட்டும் படாம சொல்ற கஞ்சாமேனா, நல்லா பளிச்சுன்னு சொல்லு. பளிச்சுன்னு சொன்னா என்னத்த சொல்றது? நல்லதாம்பா இருக்கான். என் காதலே என் காதலே என்ன செய்ய போகிறாய்? அவளை பேசிட்டான். பறந்து விரிந்த மனசோ. அது என்ன மனசோ? நீ கம்முனு, அது வர நேரம் ஆச்சு. அங்க பாருப்பா, இத லாரி நின்றுக்குத, தள்ளி வராங்க. லாரியா? என்ன ஏன் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க? கம்முனு வந்துடுச்சு. ஏ இது லாரி மாதிரி இல்லையா, வேற எதாவது மாதிரி இருக்குதா? கிட்ட வரும் பாரு. என்ன தம்பி இங்க உக்காந்துக்கிறா? இல்லண்ணா, சும்மா பின்னாடி காட்டு பேசிக்கிறேன். ஏய் நான் அண்ணான்றா. அண்ணா நாம அயோக்கிய பையன், நான் சொல்ல முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. குழந்தைனார, என் பொண்ணுக்கு இனிமே நீதான் பொறுப்பு. அவளுக்கு நல்ல வாய்க்கா நீதான் புடிச்சு கொடுக்கணும். கொஞ்ச நேரம் யோ நான் சொல்றியா? என்ன சொல்றதுன்னா, அப்போ போறேன்னா நீ தான் 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து புடிச்சு வச்சுக்கிற. இப்ப கூட எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் தான் நடக்குதா? தம்பி என் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையா புடிச்சு கொடுத்தா போதும். இருனா ஒரு நல்ல மாப்பிள்ள மாட்டிக்கிறாரா? அம்மா கனகா, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்? ஏய் அது பேரு கனகாவா? கனக வெள்ளி, அது கோயில இருந்தே கணக்கு செல்லமா கூப்பிட்டோம். கணக்குன்னு செல்லமா கூப்பிட்டீங்களா? அந்த 1000 ரூபாய் கூட. இன்னத்துக்கு 1000 ரூபாய் கேக்குற? அதெல்லாம் தர முடியாது. ஏய் சித்தப்பா கிட்ட எதுனா கேளாண்டி. சித்தப்பா எனக்கு ஏத்த மாப்பிள்ள கிடைப்பாங்களா? இருமா அத பேசிக்கிறல்ல. இவர் யார் சித்தப்பா? செம ஸ்மார்ட்டா இருக்காரு. எங்க அண்ணன் பொண்ணு உனக்கு பிடிச்சிக்கிறா? புடிச்சு போச்சா? எனக்கு வேணாம், நீ 1000 ரூபாய் கூட. என்னடா இப்போ நான் அப்போன்னு பேசுறேன்? இதெல்லாம் என் குடும்ப வழக்கத்துல ஒத்து வராது. அதான் சொல்றேன், நான் ஒதுங்கிறேன், நான் ஒத்து வர மாட்டேன் உங்க குடும்பத்துக்கு. சித்தப்பா அந்த பையன் நல்லா இருக்கிறான், அவனே எனக்கு கட்டி வச்சுறேன். என்ன ஒண்ணு தென்னமரத்துல கட்டி வச்சு ஒரு 10 நாள் கூட அடிங்க, இது மட்டும் எனக்கு வேணாம். என்னடா பாட்டுலாம் பண்ணி வேணான்ற? நான் பள்ளி மாதிரி இருக்குன்னு பார்த்தேன், இது பள்ளிக்கூட மாதிரி இருக்குதாடா. ஏய் இந்த மாப்பிள்ள நல்லா காமெடியா பேசுறாரு, இவரே கல்யாணம் பண்ணிக்குமா? சரிமா சரிம்மா சரிம்மா, நான் தான் சொன்னல என்ன 10 நாள் கட்டி வச்சு கூட அடிங்களா. எங்கடா போனா அந்த மூதேவிய தேடின்னு கடற்கறதாக்குது, அங்கதான் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. வா போய் பாக்கலாம். உனக்கு கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுற. எனக்கு நீதான் வேணும். என்ன ஆச்சு? டே நண்பா, நான் வாயை விட்டு மாட்டிக்கிண்டா. என்ன வாயை விட்டு மாட்டீங்கயா? என்ன கரும்பு மிஷின்ல வாயை விட்டு மாட்டீங்கயா? என்ன டே நைனா, அது இல்ல வேற விஷயம். வேற விஷயமாவா? நைனாவா? நமஸ்காரம் மாமா. பாரு எங்க அண்ணன் பொண்ணு எவ்வளவு மரியாதையா பேசுது. யாருமா நீ இப்படி குனியிற?
உங்க வீட்டுக்கு வர போற மருமவ. என்ன ஆச்சுன்னா லவ் பழுகுதா? என்னடா இந்த வேலை கூட பண்றியா? யோனேனா தெரியாம மாட்டீங்கயா, என்னை காப்பாத்தியா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவு ஈஸியா இருக்குதாடா நண்பா? அதெல்லாம் தப்பு. கரெக்டா சொன்னப்பா. நீங்க யாரு? பொண்ணுக்கு அப்பா, உங்க நண்பனுக்கு மாமா. அட கோமா ஸ்டேஜ் வந்து கோளாரங்க குரங்கு மறிக்குது உன் மண்டை. நான் தலை வரணுமா? வாரிக்கோ. பூரி விட்டுற போறேன், தலையை கொஞ்சம் நிமித்து. ஏம்பா ஆண் தாச்சி பொண்ணு போச்சு, கடற்கரை கல்யாணத்துக்கு டேட்டை பிக்ஸ் வேணும்பா. மெனி பூசி போட்டுமா அப்படியே. என்னடா மெனி பூச்சி போடுவோன்றா? நீ தானடா எங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. சொன்னேன், அது அப்ப சொல்லிட்டேன். இப்ப வேணாம் தானே சொல்றான். வேணுன்றதுக்கோ வேணான்றதுக்கோ பொண்ணுங்க நான் கிள்ளுக்கிரி ஆயி போச்சா? கேளுங்க, நல்லா கேளுங்க, மனசே கஷ்டமா இருக்குது. நீ கவலைப்படாதம்மா, காயத்ரி சாம்பிராணிக்குதுல அது நல்லா மோந்து பாரு, மனசு கஷ்டமெல்லாம் போயிடும். காயத்ரி சாம்பிராணி மூந்து பார்த்தா மனசு கஷ்டம் போயிடுமா? யோ எங்க அண்ணன் பொண்ணு மனசை கெடுத்து வச்சுக்கிறான் அவன் பையன். நான் மனசு கத்து வச்சான், என்ன பேசுற நீ? பாரு என்னதான் நான் சின்ன மாமனாரு, கையேடு 4 பேரும் வந்தேன்னா உனக்கு கரிசி வேறு போடுவேன். சரி விட்றா மாவன, உன் சைஸுக்கும் இந்த அம்மா சைஸுக்கும் கரெக்டா தான் இருக்குது, கல்யாணம் பண்ணி விட்டுறேன். நீ இப்படியே பேசினீரு, உன் மூக்குல கட்டிங் பிளேட விட்டு கட் பண்றேன். உங்க பையன் எவ்வளவு காமெடியா பேசிட்டு இருக்காரு. என் மூக்க கட்டிங் பிளேட்ல கட் பண்ணுவேன்னு சொல்றான், அது உனக்கு காமெடி ஆகுதா? நீ ஒண்ணு என் மருமகளா இருக்க வேணாம். ஏண்டி மாமனாருக்கு தகுந்த மாதிரி மரியாதை கொடுத்து நடந்துக்கடி. இந்தம்மா யாரு? இதுவே அழகா கதை, இதை கட்டிக்கேண்டா. அது என் பொண்டாட்டி. போனா எங்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஓ பர்மிஷன் கேட்டா குடுத்துருவியா? கேட்டா குத்துருவேன். நாடா குடும்பம் இதா? எங்க அண்ணன் குடும்பம் தப்பா பேசாதா. என்னடா சொல்றான் அந்த ஆளு? கேட்டா குத்துறாராம், கேளுங்க. என்னப்பா அந்த அம்மாவை கொடுத்துடுறியா? எடுத்துட்டு போ. என்னம்மா வா போலாம். போலாமே. அப்ப என் வாழ்க்கை? உன் வாழ்க்கைக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? போ அவங்க வீட்டுக்கு போய் கெஞ்சு. மன்னவனே மன்னவனே, பாசமுள்ள மன்னவனே, என்னவனே என்னவனே, எவ்வொருவன் கொண்டவனே. ஐயோ நான் பாட்டுலாம் பாத்தியா? நல்லா பாடம் எங்க அண்ணன் பொண்ணு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் பாட, நீங்க ஆட, நிறைய வருமானம் சம்பாதிக்கலாம். இதை விட என்னடா உனக்கு? கால் ஃபுல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சம்பாதிக்கலாம். மாப்பிள்ள எங்க பொண்ணை கட்டிக்க மாப்பிள்ள. ஏய் கட்டி காட்டு மூஞ்சியா, போ தலப்பா. டேய் என்னடா அந்த அம்மாவை கேள்வி கேட்கற? டேய் அந்த பொண்ணு வாழ்க்கை உன் கையில, ஒழுங்கா வச்சு காப்பாத்து. எங்க வச்சு காப்பாத்துட்டா? உக்கார இடம்லாம் சிமெண்ட் தர பள்ளமாயிடம் போலுக்குதா. இரும்பு தர போட்டுக்க மாட்டல. நீ கொஞ்சம் வாயை மூடினுக்கிறியா? நான் அவங்க கிட்ட தானே பேசினுக்கிறேன். டேய் இப்ப நீ கடைசியா என்னடா சொல்ற? நோ நான் சொன்னது தப்பு தானா? மன்னிச்சுக்கண்ணா. மன்னிச்சுக்கவா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க மாட்டியா? அப்ப போடா டப்பாயா, நான் ஓடிடுறேன். புடிமா புடிமா, மாப்பிள்ள ஓராம புடிய. என்னங்க என்னங்க? அவனா வந்து கேட்டான், அவனா பயந்து ஓடுறான். சொன்னா கேட்டா தானே. என்னப்பா என் பையனை ஓட்டா உன் அண்ணியும் ஓடி போச்சு? எனக்கு வருத்தமே இல்ல. அட தபால் பெட்டி மாட்டியா, உன் பொண்டாட்டி தானே ஓட்டுச்சு. அது இதுக்கு முன்னாடி நிறைய தானே ஓடிக்குது, அது உனக்கு புதுசு. எதுவும் கேட்க மாட்டியா ஓடனாக்கா? 5 ரூபா 10 ரூபா செலவு ஓடணும்னு கேட்பேன், அதுவும் குத்துட்டு போயிடா. மான கட்டவன, இது மாதிரி ஊருக்குள்ள ரொம்ப பேர் துப்பிட்டாங்க, நீதான் பைசு. உங்ககிட்ட போய் நான் பேசினுக்கிறேன் பாரு. யோ வாயா உன் பையனை போய் புடிச்சுன்னு வரலாம். தம்பி உங்க அண்ணி வந்தா வீட்டாண்டே சேர்க்காத, நான் ஜாலியா இருக்க போறேன். போய் தொலை, நான் போய் டீயாவது பாக்குறேன். பாக்கெட்ல 1000 ரூபாய்க்கு நம்ம கடைக்கு போ.